அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பார்க்கிறான். ஞாபகத்தை வச்சுங்க. தீட்டு வேற எங்கேயும் கிடையாது. உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்க. நீ கோபுரத்தில் ஏறி கட்டிடம் கட்டுற வரையிலும் அப்ப தீட்டுப்படாதவனுக்கு. கல் எடுத்து கொடுக்கும் போது, சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது, நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது. சாமி சிலையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும். அவனால் தூக்கி வைக்க முடியாது. அவன் சாமியா கும்பிடுற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்துல நம்மால் தான் விட்டு அடைச்சிட்டு இருக்கிறான். காலால மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பறையந்தான், மகாவிஷ்ணுவை செய்யறவனும் பறையந்தான். அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான். அவன் கால் படாம அவன் மிதிப்படாம எந்த கடவுளும் உற்பத்தி ஆனது இல்லை, செதுக்கப்பட்டது. அப்பெல்லாம் பார்க்க மாட்டான். உரிமை கூறுகிற இடத்தில் தான், அதிகாரம் கூறுகிற இடத்தில் தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது. அதான் இதை அன்டச்சபிலிட்டிங்கிறது அதிகாரத்தோடு தொடர்புடையது நான் பேசுவேன் அடிக்கடி. இது வெறும் சோசியல் இஷ்யூ கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது